அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கொஞ்ச நாளாக இந்த மாதிரி ஒரு பொண்ணோட சேட் பண்ணிகிட்டே இருந்தார். நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் அவரோட ஃபோன் எடுத்து எல்லாம் ஃபுல்லாக பார்த்தேன். சேட்லாம் போய் பார்த்தேன், சேட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக, பயங்கர க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தார். அவர் இப்படிலாம் சேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அழுது, இல்லை என் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் படித்த பொண்ணு, நாங்கள் 2 ரொம்ப லவ் பண்ணோம். அப்புறம் இந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன், ஏம்மா இது நல்லாவே தெரியுது, கண்டிப்பாக அவர் பொய் தான் சொல்கிறாரு, நீ ஒரு கிராமத்து பொண்ணுங்கிறனால உன்னை நல்லா ஏமாத்திருக்காரு. இவரா ஒரு கதை நார்மலா அஃபேர்ல இருக்குன்னு சொன்னா என்ன பண்றதே தெரியாம மாட்டிட்டோம். பேய் கூட அஃபேர்ல இருக்கு. அந்த பொண்ணுக்கு வீக்னஸ், அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற வீக்னஸ் அவங்க நம்பிட்டாங்க. அதிகமே இல்லை, நம்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்தனால தான் நம்மள்ட்ட கேஸ் கொடுத்தாங்க. பட் ஒரு சின்ன ஒரு ஓரத்துல அப்படி இருக்கலாமோன்னு சொல்லி தோணுச்சு. சடனா என்ன சொல்றதுன்னு தெரியாம டக்குன்னு அவருக்கு அந்த நேரத்துல பயங்கரமான ஒரு ஆளா இருந்திருப்பாரு. எப்போ வேணாலும், எந்த சூழ்நிலையில வேணாலும், எப்படி வேணாலும், யார்ட்டு வேணாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு பல யுக்திகளை கையாளுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் இவரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் யாஸ்மின் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இப்போ நீங்க பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான கேஸா இருக்கும், இல்லை நீங்களே ஹேண்டில் பண்ணிட்டு இப்படிலாம் நடக்குமா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்ச கேஸ் ஏதாவது இருக்கா? ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறத விட இப்படிலாம் ஏமாற்றுவாங்களா அந்த மாதிரி, அதாவது யாரோட ஒவ்வொருத்தரோட வீக்னஸை பயன்படுத்தி அவங்க என்ன வீக்னஸ் அப்படிங்கிறத பொறுத்து அவங்கக்கிட்ட இப்படிலாம் ஏமாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரியான இது, இப்படியெல்லாம் கூட ஏமாறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேசஸ்னால இருக்குது. ஸோ அப்படி ஒரு கேஸ் நாங்கள் பார்த்ததில் ஹஸ்பண்ட் நல்லா, அந்த பொண்ணு தான் எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க, ஒய்ஃப் தான் கேஸ் கொடுத்தாங்க. மேடம், ஹஸ்பண்ட் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யானும் எனக்கு தெரியல, பட் உண்மை மாதிரி தான் இருக்குங்க மேடம். ஆனால் கொஞ்சம் எதுக்கும் இப்போ நிறையா என்னவோ நடக்கிறதுனால ஒரு எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி தெரில சார். அதனால் உங்கள்கிட்ட நானாக சந்தேகப்பட்டு குழப்பறதுக்கு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்டயே அப்படியே மறைச்சி பேசுகிறாங்க. அப்போ என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டபோது இந்த மாதிரி கொஞ்ச நாளாக இந்த மாதிரி ஒரு பொண்ணோட சேட் பண்ணிகிட்டே இருந்தார். நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் அவரோட ஃபோன் எடுத்து எல்லாம் ஃபுல்லாக பார்த்தேன், சேட்லாம் போய் பார்த்தேன், சேட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக, பயங்கர க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தார் அவர். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் அவர்கிட்ட உடனே இது கேட்டேன் நான். ஸோ எங்களுக்கு கல்யாணமாகி 4-5 வருஷம் ஆச்சு, ஒரு சின்ன குழந்தையும் இருக்குது அப்படின்னாங்க. பட் நான் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பாசமாக இருப்பார். அதனால் நான் அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு, இவர் சிட்டியில் ஐடியில் வேலை பண்ணுறவர். ஸோ இந்த பொண்ணு வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்த ஊர்லேயே ஒரு வில்லேஜ், அங்கேயே பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை ரொம்ப பிடிச்சி விரும்பி தான், இவங்க அளவுக்கெல்லாம் நாங்கள் வசதியெல்லாம் ரொம்ப கம்மி தான். நான் படிப்பும் ரொம்ப கம்மியாக தான் படித்தேன். பட் எங்களுக்கே இவங்க ஃபஸ்ட்டு பொண்ணு கேட்கும் போது எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ கூட சொல்லுவாங்க எல்லோரும், உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப மாடர்னான பொண்ணு அப்படி தான் விரும்புவாங்க. இவங்க இப்படி வில்லேஜ் மாதிரி இருக்கிற பொண்ணு, வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போலாம் எல்லாருமே கல்யாணம் பண்ணும் போதே பொண்ணும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டோட இதுக்குள்ளே இழுக்கிற மாதிரி தான் பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஸோ எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இது அவர் ஒரு மாதிரி சேட் பண்ணிட்டு இருந்தாரோ, ஏதோ ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்குது சொல்லிட்டு நான் உடனே என்னால் அதை மறைக்க முடியல. எனக்கு உடனே ரொம்ப கோவம் நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி நீங்கள் இப்படிலாம் சேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அழுது, இல்லை என் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் படித்த பொண்ணு, நாங்கள் 2 ரொம்ப லவ் பண்ண பொண்ணானா அவள் சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சூசைட் பண்ணிட்டா, அப்புறம் யார் சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவள் சூசைட் பண்ணிட்டா,
இப்போ இருக்கிற இந்த பொண்ணு வந்து அவள் சூசைட் பண்ணால அந்த இடத்துல வந்து அந்த வீட்டில் குடியிருக்கிற பொண்ணு. அவள் சூசைட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஷிஃப்ட் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டில் இந்த பொண்ணு குடி வந்திருக்கா. எனக்கு ரேண்டமாக ஒரு நாள் மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் வந்து அந்த பொண்ணு பேர் கீதா, லவ் பண்ண பொண்ணு பேர் ஒரு கீதான்னு வச்சுக்குங்க பேர். ஸோ நான் கீதா இது பண்ணுறேன், எப்படி நல்லா இருக்கு என்னன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்லி தெரியும், பட் அவ்வளோ மாதிரியே மெசேஜ் பண்ணும்போது எனக்கு என்ன கீதாவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ யார், அவள் சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் கீதா தான், இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணோட இதில் வந்து உடம்புல நான் வந்திருக்கேன், பேய் மாதிரி அப்படி, அதாவது அவள் உடம்புல வந்து நான் ஆவியாக வந்து அவளோட இதுலேருந்து நான் சேட் பண்ணுறேன். அதாவது இப்போ சேட் பண்ணுற பொண்ணுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லையா, அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்து ஆவியா வந்து இது பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்படி ரொம்ப இது பண்ணி எனக்கு வந்து அப்படியே அந்த எனக்கு நம்பவே முடியல. அப்புறம் என்னோட பழைய இதெல்லாமே கேட்டேன். எல்லாமே எது கேட்டாலும் கரெக்டாக சொல்கிறா. நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நாங்கள் போன இடம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்குறேன். எல்லாமே அவள் கரெக்டாக சொல்கிறா. அப்போ தான் எனக்கு கன்ஃபார்மாக இதாகிடுச்சு. அட்லீஸ்ட் நாங்கள் வந்து அவள் இறந்துட்டா, எங்களால் சேர முடியல, இப்படி வேற ஒருத்தவங்களோட இதுலையாவது வந்து அவள் வந்து எனக்கு சேட் பண்ணுறாள் அப்படி சொல்லி தான் இது பண்ணுறோம். இல்லையே நீ மீட் பண்ணுற மாதிரியெல்லாம் அந்த இதில் இருந்துச்சு. ஆமாம், நான் போய் 2-3 தடவை போய் மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த உருவம் தான் வேறையே தவிர அவள் தானே உள்ளே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய கதை சொல்லியிருக்காரு. கதை சொல்லும் போதே எனக்கு அப்படியே தெரியும், கன்ஃபார்மாக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொண்ணுகிட்ட வந்து நான் சொன்னேன், ஏம்மா இது வந்து நல்லாவே தெரியுது, கண்டிப்பாக வந்து அவர் பொய் தான் சொல்கிறாரு, நீ ஒரு கிராமத்து பொண்ணுங்கிறனால உன்னை நல்லா ஏமாத்திருக்காரு அப்படிங்கும்போது, ஆமாம் இல்லைங்க மேடம், எனக்கு வந்து இது பொய் தோணுனாலும் இது பொய்யா எடுத்துக்க முடியல. ஏன்னா வந்து நாங்கள் நிறைய எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலலாம் நிறைய வந்து இந்த மாதிரி செய்வினை பண்ணுறது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறையா இந்த மாதிரி பேயோட்டுற இதெல்லாமே நான் எங்கள் ஊர்லெலாம் பார்த்துருக்கேன். நிறைய பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பேய் பிடிச்சிக்கும், அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் மேடம். அதனால வந்து இவர் சொல்கிறது பொய் மாதிரி அப்படி தோணினாலுமே எதுக்கும் உண்மையாக இருக்குமோ அப்படின்னும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா, அப்போது இது எங்கிட்ட நீங்கள் வர வேண்டியதுக்கு சம்மந்தமே இல்லையா எனக்கு? இல்லை மேடம், எனக்கு இப்போ என்னென்னா அந்த பொண்ணு இவர் எந்த காலேஜில் படித்தார் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். இவர் எங்கே படித்தார் எல்லாமே தெரியும். நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உண்மையாலுமே இப்படி ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணிட்டு இருந்தாரா என்ன எதுன்னு மட்டும், அப்படி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருச்சான்னு மட்டும் என்ன எதுன்னு சொல்லுங்கள், அதை வச்சு நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எங்கிட்ட கேட்டாங்க. கேட்கும் போது ஓகே, ஏன்னா எங்களுக்குமே அது ஒரு அவ்வளோதான் இருந்துச்சு. அது நிச்சயமாக பேய் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அவர் ஒரு அஃபேரில் தான் இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாலுமே, பட் என்னதான் ஆனால் அந்த பொண்ணு ஆமாம், சப்போஸ் அந்த பொண்ணு தான் கூட தான் இப்போ கனெக்ஷன் இருக்காரா, அதுதான் இந்த பொண்ணாங்கிற மாதிரி, உயிரோடு இருக்கிற பொண்ணுமே அப்படி பொய் சொல்கிறாராங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால நாங்களும் கேஸ் எடுத்து பார்க்க ஆரம்பித்தா நாங்கள் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன், அவர் காலேஜ் படிக்கிற டைமில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு, அந்த காலேஜில் என்கொயரி பண்ணணும், அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட இது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் இறங்கினா அப்படி ஒரு பொண்ணு இவரை லவ் பண்ணது உண்மை. இவங்க ரொம்ப இதாக க்ளோஸாக லவ் பண்ணாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணோட வீட்டு சைடு சுச்சுவேஷன் சரியில்லாமல் பிரேக்கப் ஆயிடுச்சு. பட் அந்த பொண்ணு சாகலை. அந்த பொண்ணு ஃபாரினில் இப்போ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லைஃப்பில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தையெல்லாம் இருக்குது. இங்கே இல்லை, இந்தியாவிலே இல்லை அந்த பொண்ணு. ஸோ இவர் வந்து இப்போ வேற ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்கார். பட் ரெகுலராக மீட் பண்ணுறதில்ல, ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. பட் வந்து அஃபேரில் இருக்கார். ஏன்னா நாங்கள் பார்க்குற அந்த டைமில் வந்து இவரை டைரக்ட் சர்விலன்ஸ் வந்து எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் தான், இவங்க வந்து முழுக்க அந்த பாஸ்ட் இது அப்படி அந்த பொண்ணு இருக்காங்களா என்ன ஏதுங்கிறது தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அந்த இது பண்ணோம். அதுக்கப்புறம் இவரையுமே வந்து சரி போகிறாரா வராரான்னு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நாள் எடுத்துக்காமல் எனக்கு ஒரு 10 days அந்த மாதிரி மட்டும் பார்த்து சொல்லுங்க மேடம். நாங்கள் அந்த 10 days நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் வந்து மீட் பண்ண வரல. பட் கன்ஃபார்மாக வந்து ஒரு அஃபேரில் தான் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஃபாரினில் செட்டில்டாக நல்லா இருக்காங்க. லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி இவங்க வந்து இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி போய் சொல்லியிருக்காங்க. இவரா ஒரு கதை வந்து நார்மலா அஃபேர்ல இருக்குன்னு சொன்னா என்ன பண்றதே தெரியாம மாட்டிட்டோம். பேய் கூட அஃபேர்ல இருக்கும். அந்த பொண்ணுக்கு வீக்னஸ், அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற வீக்னஸ் நம்பிட்டாங்க. அதிகமே இல்லை,
நம்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்தனால தான் நம்மள்ட்ட கேஸ் கொடுத்தாங்க. பட் வந்து ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் அப்படி இருக்கலாமோன்னு சொல்லி தோணுச்சு. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஊரில் இந்த மாதிரி பேய் ஓட்டுறது, அந்த மாதிரி வந்து இந்த செய்வினை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவங்க ஃபேமிலியில் இருந்தனால அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், சப்போஸ் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம். இது அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அந்த பொண்ணு? ரியாக்ஷன் வந்து பயங்கர ஷாக்காக தான் இருக்கும். பட் வந்து இப்படி உண்மையாலுமே அஃபேரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஏன்னா கிராமத்து பொண்ணு வேற, தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப மெயின். எடுத்தோ கவுத்தோன்னு சொல்லி லைஃப்பை விட்டு வெளியவும் வந்துடவும், அதுவும் ஒரு அட்வைஸை நாங்கள் சொல்லவும் முடியாது. எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது, இவங்க அதை எப்படி தைரியமாக மேக்ஸிமம் வந்து எங்கள்கிட்ட கேஸ் கொடுக்க வரும்போதே அவங்க எந்த மாதிரி கேரக்டர், அவங்க பேசுகிறத வச்சே நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். ஸோ கேஸ் எடுக்கும் போதே வந்து சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா என்ன நீங்கள் இது பண்ணுவீங்க, ஒரு ஜென்ரலாக கேட்குற மாதிரி. அவங்க அது பொய் சொல்கிறாங்களா, சப்போஸ் வந்து ஒருத்தவங்க ரொம்ப வீக்கான ஆளாக இருப்பாங்க, ஒரு சில விஷயத்த தாங்கிக்க முடியாமல் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே தைரியசாலி தானா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து அவங்களுக்கு அது என்ன மாதிரி கேரக்டராக இருப்பாங்கிறத பொறுத்து தான் கேஸும் எடுக்கிறோம். அந்த ரிசல்ட் சொல்கிறதுமே அது சில விஷயங்களெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் கேஸ் எடுக்கிறோம். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது எனக்கு புரியல, இப்படிலாம் போய் சொல்லலாமா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாடி யோசிச்சு வச்சிருப்பாரு போல, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டணும். இல்லை அவர் வந்து என்னைக்கோ யோசிச்சு என்னைக்காவது யோசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொய் சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் வந்து சடனாக என்ன சொல்றதுன்னு தெரியாம டக்குன்னு வந்து அவருக்கு அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு ஆளாக இருந்திருப்பாரு. எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் எப்படி வேணாலும் யார்ட்டு வேணாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு பல யுக்திகளை கையாளுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் இவர். ஸோ அந்த நேரத்தில் அந்த பொண்ணை இது பண்ணுறதுக்கு, அந்த பொண்ணோட வீக்னஸ் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக சொல்லும் போது வந்து இது ஒரு அந்த அவருக்கு அஃபேர் இருக்குங்கிறது வந்து ஒரு கவலையான விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காரணம்லாம் சொல்ல முடியுமா அப்படின்றது. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிமா. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.